ஐயா இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் என்னுடைய அலுவலகம் தேடி வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றியதை அறிந்து நேரிலே வந்து பாராட்டினார். மகாத்மா காந்தியை தேசிய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய திருவுருவப் படங்களை ரூபாய் நோட்டிலும் தவறாமல் அச்சிடுகிறோம். அவருடைய கொள்கைகள் முக்கியமானவற்றுள் மது விலக்கு என்பது முதன்மையானது. அகிம்சை என்பது அவருடைய கொள்கைகளில் ஒன்று என்றால், மது விலக்கு என்பது முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று. மகாத்மாவை தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய உயிர் மூச்சான கொள்கைகளுள் ஒன்றான மது விலக்கை பொருட்படுத்துவதே இல்லையே. இதை மாநிலங்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. மாநில அரசுகள், தமிழ்நாடு மட்டுமல்ல மாநில அரசுகள் வருமானத்திற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறதே. யார் எப்படி கெட்டு போனால் நமக்கென்ன என்கிற ஒரு அலட்சிய போக்கு மேலோங்கி இருப்பதாக தெரிகிறதே என்ற கவலை இன்றைக்கு நேற்றைக்கல்ல பல 10 ஆண்டுகளாக எனக்கு உண்டு. அதை நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். பல மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 60 பேர் உயிரிழந்ததும் நான் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று 2 நாள் இருந்து ஒவ்வொருவரின் வீடாக சென்று அந்த மக்கள் கத்தி கதறி அழுத நிலையில் அவர்களின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொன்னேன். அவர்களுக்கு எம்மால் இயன்ற நிதி உதவியும் செய்தோம். உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம். அது போதாது என்கிற அடிப்படையில் மரக்காணத்தில் உயிரிழந்தவர்களையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் நிதியுதவி செய்துவிட்டு அங்கே